பிக் பாஸ் 15 பிரபலங்கள் 30 கேமராக்கள் 100 நாட்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இந்த நிகழ்ச்சி எப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததோ அந்த நிமிஷத்துலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்ததோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த நிகழ்ச்சி ஒரு காமெடியாக மாற்றப்பட்டு பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியை எப்படி வழி நடத்துகிறாரோ இல்லையோ, நம்ம யூடியூப்பில் இருக்கிறவங்க இந்த சோஷியல் மீடியாஸில் இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை நல்லாவே வச்சு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரோல் வீடியோஸும் மீம்ஸும் இந்த நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நிமிஷமே கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, வெளியுலக தொடர்பு இல்லாமல் இந்த 15 பிரபலங்களும் 30 கேமராக்கள் இவங்களை சுற்றி சுற்றி வாட்ச் பண்ண 100 நாட்கள் இதே வீட்டுக்குள்ளே தங்கணும் அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த வீட்டுக்குள்ளே சுதந்திரமாகவும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ, அதாவது கமலஹாசன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டும் இவங்க நடக்கணும். இது எல்லாமே இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் இருக்கு. இந்த நிகழ்ச்சியை மிஞ்சி ஒருத்தர் சொன்ன விஷயம் இப்போ சோஷியல் மீடியாஸில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. யார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறீங்களா? யார் அவர் அப்படின்னா, இவர் தமிழ்நாட்டோட பிக் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவர் சூப்பரான பர்சன். இவரை தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். யாரும் இல்லைங்க, நம்ம தல அஜித் தான். இவர் தம்பி ராமையா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எப்போவோ சொன்ன விஷயம் தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நான் கேமரா இருக்குது அப்படின்றதுக்காகலாம் நடிக்க மாட்டேன். நம்மளுக்கு மேலே ஒரு கேமரா நம்மளை எப்போவுமே வாட்ச் பண்ணுது. அந்த கேமராவுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கேமரா எந்த கேமரா? கண்டிப்பாக கடவுள் தான். கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அஜித் சொன்ன விஷயம் இப்போது வைரலாக பரவிட்டு இருக்கு. இதனால் பிக் பாஸை மிஞ்சின அஜித் அப்படின்ற விஷயம் சோஷியல் மீடியாஸில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ரேஸில் தோற்றலாம் மறந்துடுச்சா? எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டா திரும்ப ரேஸுக்கு வந்திருக்க?